உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த சனிப்பயிற்சியின் மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமா தீர்வு காண முடியுமா? உங்களிலேயே ரொம்ப மெதுவாக பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலேயே என்னமோ அவரை ரொம்ப சீக்கிரம் நகர மாட்டாருங்கிறதுக்காகவே அவரை நினைச்சு பயப்படுறது நிறைய உண்டு. மிச்சம் 14 வருஷம் தான் நன்மையை தருவார். அதுலேயும் 3 இடங்கள்ல இருக்கும்போது மட்டும்தான் நன்மைகளை கொடுப்பாரு. 3ல் இருந்தா, 6ல் இருந்தா, 11ல் இருந்தா. ஏஎல்பி ஜோதிடத்துல இது அப்படியே முரண்படக்கூடியதாக இருக்கு. இப்போ தனுசுக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனி இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும். நாங்கள் ஏஎல்பியில் என்ன சொல்லுவோம், இந்த 2க்கும் 3க்கும் அதிபதி சனி பகவான் நாளில் இருக்கிறது நல்லது. அப்போ இவர் என்ன பண்ணுவார், வருமானத்தை பெருக்குவார். இந்த 8ஆம் இடத்து சனி பகவானுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இவங்க அங்கே நம்ம சூரியனார் கோவில்லையே சனி பகவான் இருக்கார். தனி சன்னதியில் சனி பகவான் இருக்கார். அப்போ இவங்க அங்கே போய் வழிபாடு செய்யலாமா? தாராளமாக வழிபாடு செய்யலாம். இப்போ மேஷ ராசிக்கு 7.5 ஆரம்பிக்குது அப்படின்னா மேஷ ராசியை வச்சு பார்க்கணுமா, மேஷ லக்னத்தை வச்சு பார்க்கணும்? நாங்கள் ரெண்டையுமே பார்த்துக்குங்கன்னு சொல்லுவோம். அந்த லக்னம் மாற மாற ஒருத்தருடைய தோற்றமும் ஒருத்தங்களுடைய எண்ணங்களும் ஒருத்தங்களுடைய தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். மேஷத்துக்கு 7.5 நடக்குது, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவீங்க. சனியை பார்க்கணுமா இல்லை அஷ்டமத்து சனியை பார்க்கணுமா? அவர் உங்களுக்கு திருமணத்தை தடுக்கக்கூடியவராக இருப்பாரா, இல்லை வீடு கிடைக்காம பண்ணக்கூடியவராக இருப்பாரா? கிடையாது. அவர் உங்களுக்கு தொழிலை மட்டுமே பாதிக்கக்கூடியவராக இருப்பார். இங்க தொழில் லாபமும் எனக்கு 12ல் இருந்தா கிடைக்காது, அப்ப தொழிலில் நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க பரிகாரத்தை தேடணுமே தவிர, இவங்க போயிட்டு எனக்கு கல்யாணம் நடக்கல, அது சனிதான் காரணம், எனக்கு வீடு அமையல, அதுக்கு சனிதான் காரணம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் திருமதி சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகேங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மேடம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் பயமாக இருக்கிறது 2025 சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது. ஏற்கனவே சனிப்பெயர்ச்சினாலுமே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு திகிலூட்டக்கூடியது தான். ஏன்னா நீதிமான் தண்டனைகளுக்கு ஏற்ப தவறுகளுக்கு ஏற்ப தண்டனைகள் வழங்குபவர் அப்படின்னும் போது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக தீர்வு காண முடியுமா? தீர்வு அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஜாதகம் தான் சொல்லணும் அதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள்ங்கிறது பொதுவானது. பொதுவாக நமக்கு இப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்தாலோ அல்லது 7ல் சனி இருந்தாலோ கண்ட சனின்னு சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 12ஆம் பாவத்தில் சனி இருந்தால் 7ரை சனி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தில் சனி இருந்தால் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. 2வது வீட்டில் சனி இருந்தால் வாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சனி பகவான் மொத்தமே 30 வருஷங்கள் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு பிடிக்கக்கூடிய காலம்ங்கிறது 30 வருடங்கள். ஏன்னா ரொம்ப கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலேயே என்னமோ அவரை ரொம்ப சீக்கிரம் நகர மாட்டாருங்கிறதுக்காகவே அவரை நினச்சி பயப்படுறது நிறைய உண்டு. பட் இதில் என்ன ஒரு நிகழ்வு இருக்குன்னா, இந்த 30 வருஷத்தில் இந்த 14 வருடங்கள் அவர் பிரச்சனையை தரக்கூடிய பாவம்னே சொல்லி நம்மளை எல்லாம் பயமுறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிச்சம் 14 வருஷம் தான் நன்மையை தருவார். அதுலேயும் 3 இடங்கள்ல இருக்கும்போது மட்டும்தான் நன்மைகளை கொடுப்பாரு. 3ல் இருந்தா, 6ல் இருந்தா, 11ல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. பட் இது உண்மையா அப்படின்னா, நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் இது அப்படியே முரண்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகத்தையும், சனீஸ்வரனாவே பயமுறுத்தல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆனால் இது பயப்படக்கூடிய நிகழ்வா அப்படின்னா கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்னு இருக்குது. நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க, நீதிமான் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த நீதிமானுக்கு யாரெல்லாம் பயப்படணும்? தப்பு செஞ்சவங்க தானே பயப்படணும். தப்பு செய்யாதவர்கள் ஏன் பயப்பட போகிறாங்க? பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போது நான் தப்பு செஞ்சுருக்கேனா இல்லையா, என்னை அவர் தண்டிப்பாரா இல்லையாங்கிறத நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் ரொம்ப சுலபமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவருடைய பொறுப்புங்கிறது வெவ்வேறையாக இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருக்காருன்னா அவருக்கு அந்த குழந்தையினுடைய அப்பாங்கிற பொறுப்பு இருக்கும், மனைவிக்கு கணவன்கிற பொறுப்பு இருக்கும்,
அதே மாதிரி அவருடைய அப்பாவுக்கு இவர் பிள்ளைங்கிற ஒரு பொறுப்பு இருக்கும். அப்போது இந்த ஒரு குடும்பத்தில் உள்ள நபருக்கே கேரக்டர் வேறு வேறையாக மாறுது. தன்னுடைய பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கார், மனைவிக்கு கணவராக இருக்கார், அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கார் அப்படிங்கிறது வேறு வேறு. பாட்டி தாத்தா பாட்டிக்கு பேரனாகவும் இருக்கார். அப்போ ஒருத்தருக்கு ஒரு பரிமாணம்ங்கிறது வெவ்வேறு வகையாக இருக்குது. இப்போ குழந்தை தப்பு செஞ்சால் அப்பா என்ன பண்ணுவார்? தண்டிக்கிறவராக தான் இருப்பார். அதுக்காக எங்கள் அப்பா நல்லவர் இல்லைன்னு அந்த குழந்தை சொல்ல முடியுமா? இப்போ பையன் தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? இவரே தப்பு செய்கிறவராக இருக்கார், அப்போ அவங்க அப்பா இவரை தண்டிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இவர் எப்போதுமே நல்லவராகவே இருப்பார்னு சொல்ல முடியுமா? அப்போது அந்த சனீஸ்வரனுக்குன்னு ஒரு குணம் உண்டு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர் குணம் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்நேகமாக இருப்பாங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க விரோதியாக இருப்பாங்க. அதே சில காலகட்டங்களில் ஏற்ற வீட்டுக்காரங்க நமக்கு ரொம்ப ஸ்நேகமாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு விரோதியாக மாறிடுவாங்க. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த லக்னம் மாறுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள். அதே மாதிரி தான் இந்த லக்னம் மாறும்போது அவருடைய குணம் அப்படிங்கிறது அப்படி மாறும். அதாவது அவங்களுடைய பெறக்கூடிய அந்த நிகழ்வுகள், அவங்க பொறுப்புகள் அப்படிங்கிறது மாறி போயிடும். அப்போது ஒரு லக்னம்னு எடுத்துட்டோம்னா இந்த சனி பகவானுக்கு 2 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ 12 லக்னத்துக்குமே அந்த 2 வீடுகளில் ஒரு சுபமும் ஒரு அசுபமும் இருக்கும். ரொம்ப ரேராக மட்டும்தான் ஒரு சில 3 ராசிகளுக்கு மட்டும் அவர் முழு சுபராகவே இருப்பார், பிரச்சனைக்கு இல்லாதவராக இருப்பார். அப்போ அந்த முழு சுபராக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் எங்கே இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மறைஞ்சு போயிட்டார்னா நம்ம கவலைப்படணும். எப்போ யாருக்கெல்லாம் அந்த முழு சுபராக இருப்பார்னா, தனுசுன்னு எடுத்துக்கும்போது அவர் 2க்கும் 3க்கும் அதிபதியாக வந்துடுவார். அப்போ அந்த 2ங்கிறதும் நமக்கு பிரச்சனைகளை தரல, 2ங்கிறது நமக்கு வருமானத்தை தரக்கூடியது, 3ங்கிறது நம்மளுடைய முயற்சி கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணக்கூடியது. அப்போ தனுசை பொறுத்தளவில் அவர் முழு சுபர். இப்போ இவங்க எங்கே பயப்படணும்? இப்போ தனுசுக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனி இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும். நாளில் சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது, நாளில் சனி இருக்கிறது நல்லதில்லை, 4ஆம் இடத்து சனி 10வது பார்வையாக லக்னத்தை பார்த்துடும், அதனால் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. ஆனால் நாங்கள் ஏழ்பியில் என்ன சொல்லுவோம், இந்த 2க்கும் 3க்கும் அதிபதி சனி பகவான் நாளில் இருக்கிறது நல்லது. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? வருமானத்தை பெருக்குவார், அவருடைய முயற்சியை அதிகப்படுத்துவார். அந்த வருமானத்தை பெருக்கி முயற்சியை அதிகப்படுத்தி அவர் சுகத்தை கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் போய் பரிகாரம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இவங்களுக்கு கிடையாது. அப்போது தனுசு ராசிக்காரங்க பயப்படணும், அர்த்தாஷ்டம சனி நடக்குதேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? இப்போ அஷ்டம சனி அப்படின்னு பயப்படுவாங்க. யாரெல்லாம் பயப்படுவாங்க? 8ஆம் இடத்துல சனி போகிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனின்னு பயப்படுவாங்க. இந்த சிம்ம ராசிக்கு அவர் பெறக்கூடிய பொறுப்பு என்ன அப்படின்னா, அவர் 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக இருப்பார். சிம்மராசியை பொறுத்தளவில் அவர் 6ங்கிறது பகை, விரோதம், எதிர்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கடன், நோய் அப்படிங்கிறதும் 6ஆம் பாவம். 7ங்கிறது என்ன? நண்பர்கள், கணவன், மனைவி அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போது நல்லது ஒரு பாவத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறது, ஒரு பாவத்துக்கு ஆப்போசிட்டாகவும் போகிறார். அப்போ பகையும் அவரே உருவாக்கணும், நண்பனையும் அவரே கொடுக்கணும். அப்போ நண்பன் மூலமாக பிரச்சனைகளையும் அவர் தான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இயல்பை சிம்மராசிக்கு அவர் கொடுக்குறார். அவர் போய் என்ன பண்ணுறாரு? 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 8ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்? இவங்க 2 பேரும் தீராத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிடுவார். நண்பனால் இவருக்கு தீராத பிரச்சனையாக இருக்கும், மனைவியால் தீராத பிரச்சனைகள் இருக்கும். இந்த அடுத்து வரக்கூடிய 7.5 வருடத்திற்கு, 2.5 வருஷத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அஷ்டம சனி நகரக்கூடிய இந்த 2.5 வருட காலகட்டங்கள் சிம்ம ராசிக்காரங்க பயப்படணுமா? சிம்ம லக்னம், நாங்கள் சொல்கிறது சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பயப்படணுமானா கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால அவர் பிரச்சனைகள், தீராத பிரச்சனையை அழகாக உண்டு பண்ணிடுவார். அதனால் நீங்கள் கொஞ்சம் பயப்படணும். சரி, இதுக்கு இந்த 8ஆம் இடத்து சனி பகவானுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இவங்க அங்கே நம்ம சூரியனார் கோவில்லையே சனி பகவான் இருக்கார். தனி சன்னதியில் சனி பகவான் இருக்கார். நம்ம கஞ்சனூர் எடுத்துக்கிறோம். கஞ்சனூர் பக்கத்தில் சூரியனார் கோவில் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில். அங்கே தனியாக சனீஸ்வரன் இருக்கார். அப்போ இவங்க அங்கே போய் வழிபாடு செய்யலாமா? தாராளமாக வழிபாடு செய்யலாம். அது இல்லாமல் இன்னொரு இடம்னு சொல்லணும்னா குத்தாலம், கும்பகோணம் பக்கத்தில் குத்தாலம் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அங்கே சோழேஸ்வரர் கோவிலில் சனி பகவான் தனிச்சிருக்கார். அப்போ அவரை போய் அங்கே வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்கள் மட்டும். இதில் ஒரு சந்தேகம் மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த கிரக பயிற்சிகள் ஏற்படும் போது லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கணுமா, ராசி அடிப்படையாக வச்சு பார்க்கணுமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அஷ்டம சனி சிம்ம லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்கு தான் வருது. ஸோ அப்போ ராசியை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் தான் பார்க்கணும்னா, இப்போ மேஷ ராசிக்கு 7.5 ஆரம்பிக்குது அப்படின்னா மேஷ ராசியை வச்சு பார்க்கணுமா, மேஷ லக்னத்தை வச்சு பார்க்கணும்? நாங்கள் 2யுமே பார்த்துக்குங்கன்னு சொல்லுவோம்.
ஏன்னா ஒன்று உடல் உடைய இயக்கம்னா ஒன்று மனதினுடைய இயக்கம். இந்த உடலும் மனசும் இணைஞ்சா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே போனால் எனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நல்ல வேலை அமைப்புகள் இருக்குது. ஆனால் போகணும்னு என் மனசு சொல்லுது. அங்கே உள்ள சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாகவே இருக்குது. ஆனால் எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லை. எப்படி? எனக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னால் போக முடியுமா? என் மனசு நல்லா தானே இருக்குது, நல்ல சிந்தனைகளை தானே செய்யுது. அப்போ ஆனால் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா? இந்த உடலினுடைய வளர்ச்சியை தான் நாங்கள் லக்னம்னு எடுத்துக்கிறோம். என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாதக கட்டத்தில் லக்னம்ங்கிறது சிரசு மாதிரி. அப்போ அதனுடைய வளர்ச்சி, அந்த லக்னம் மாற மாற ஒருத்தருடைய தோற்றமும் ஒருத்தங்களுடைய எண்ணங்களும் ஒருத்தங்களுடைய தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் வந்து அட்சய லக்னமாக பிரித்து எடுத்திருக்காங்க. 10 வயது குழந்தைக்கு என்ன தேவை இருக்க போகுது, 20 வயது குழந்தை வரையும் என்ன 11 to 20 படிப்பு அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும், 21 to 30 தான் திருமணம் அப்படிங்கிற தேவையை வரும். அப்படின்னு அந்த வயதுக்குரிய அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லக்னத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கு பலன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராசின்னு நம்ம எடுத்துக்கும் போது அட்சய ராசிக்கு பாருங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய தசாபுத்தி இப்போ என்னவோ நம்ம என்ன பார்க்குறோம், தசாபுத்தி எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்போம். அந்த தசாபுத்திக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்து அதற்கு இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து சந்திர திசையில் பிறந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ராகு திசை போயிட்டுருக்கு. கன்னி ராசியின் சந்திர திசையில் அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இப்போ உங்களுக்கு ராகு திசை போய்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த அஸ்த நட்சத்திரத்தை விட்டுடுங்க. அதை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உருவானீங்கிறத அதை குறியிட்டு காமிக்கக்கூடியது. ஆனால் இப்போ உங்கள் மனசு இந்த ராகுடைய இயக்கத்தை தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ தசா புத்திங்கிறது என்ன, நம்ம புத்தி எப்படி இயங்க போகுதுன்னு சொல்கிறது தான் தசா புத்திங்கிறது. அப்போது அந்த ராகுவுடைய நட்சத்திரமாக அஸ்தம், சித்திரை, சுவாதி, இந்த சுவாதியினுடைய ராகு திசை தான் இப்போ உங்களுக்கு நடக்கும். அப்போ ராகுவுடைய தன்மைகள், ராகுவுடைய இந்த துலாம் ராசியிலிருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி ரெண்டுக்குமே அதை துணை செய்ய வேண்டும். என் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக திடகாத்திரமாக இருக்குது, ஆனால் அந்த குழந்தைக்கு 15 வயசு தான் ஆகுது. இது போய் என்ன பண்ண முடியும்? எங்கே போய் அதுக்கு என்ன ஆசைகள் இருக்க போகுது? ஆசைப்படலாம், நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும், 15 வயசு குழந்தை நான் வந்து பணக்காரனாக இருக்கணும், பில்கட்ஸ் மாதிரி இருக்கணும், நான் அம்பானி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படும். அந்த குழந்தையால முடியுமா? அப்போ அந்த உடல் அதுக்கான வளர்ச்சியை தரணும் இல்லையா? அப்போது ரொம்ப ரேராக வேணால் சொல்லலாம், இன்றைக்கி 15 வயசில் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்கன்னு ரொம்ப ரேராக சொல்லலாம். எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. அப்போது இந்த உடலும் மனதும் இரண்டும் இணையும் போது தான் உங்களுக்கு சரியான ஒரு இலக்கை அடைய முடியும். நம்ம மனசும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் மலை மேலே ஏறி அந்த உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பூவை பறிக்கணும்னு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டேன்னா அந்த மலைக்கு போகிறதுக்கு என்னுடைய உடல் தயாராக இருக்கணும். இதில் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க உடல் மனமும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் ஜாதகர் வராரு உங்ககிட்ட, அவருக்கு மேஷ ராசி சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேஷத்துக்கு 7.5 நடக்குது, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவீங்க. இப்போ அவர் 7.5 சனியை பார்க்கணுமா இல்லை அஷ்டமத்து சனியை பார்க்கணுமா? நீங்கள் அதை எதுவும் பார்க்க வேண்டாம். இப்போ மேஷம்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 12வது வீட்டுக்கு சனி வர்றார். அதை தான் பொறுப்புகள்னு நம்ம எடுத்தோம். இந்த மேஷத்திற்கு சனி பகவான் செய்யக்கூடிய செயல் என்ன? அவர் உங்களுக்கு திருமணத்தை தடுக்கக்கூடியவராக இருப்பாரா, இல்லை வீடு கிடைக்காம பண்ணக்கூடியவராக இருப்பாரா? கிடையாது. அவர் உங்களுக்கு தொழிலை மட்டுமே பாதிக்கக்கூடியவராக இருப்பார். அதுதான் முக்கியமே. ஏன்னா மேஷத்தை பொறுத்தளவில் அவருடைய வேலை என்னன்னா 10 அப்படிங்கிற ஒரு பாவகத்திற்கும் அந்த தொழிலில் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிற ஒரு பாவகத்திற்கும் அவர் தான் பொறுப்பாளி ஆகிறார். அப்போது இங்கே தொழில் லாபமும் எனக்கு 12ல் இருந்தால் கிடைக்காது. அப்போ தொழிலில் நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க பரிகாரத்தை தேடணுமே தவிர அந்த கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தேடணுமே தவிர இவங்க போயிட்டு எனக்கு கல்யாணம் நடக்கலை அது சனி தான் காரணம், எனக்கு வீடு அமையலை அதுக்கு சனி தான் காரணம், எனக்கு குழந்தை பிறக்கலை அதுக்கு சனி தான் காரணம்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்ன தொழிலையும் அவங்களுடைய லாபம் அவங்களுடைய சந்தோஷத்தை அவர் குறைக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ அவங்க தொழிலினுடைய வளர்ச்சிக்காக தொழிலில் உள்ள மாற்றங்களுக்காக அவங்க பரிகாரம் பண்ணிக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க போய் அந்த சனி பிரீத்தி பண்ணுறது முக்கியம். சரி, என்ன பண்ணலாம்? இவங்க சனி பகவான் கோயிலுக்கு போகிறது நல்லதா? கோயிலுக்கு போவதை விட, ஏன்னா அவர் தான் பலவீனமாயிட்டாரு, தொழிலை வலுப்படுத்தக்கூடியவர் பலவீனமாயிட்டார். அவர்கிட்ட போய் எனக்கு நல்லது பண்ணுன்னு அவர் எங்கே நல்லது பண்ணுவார்? அப்போ என்ன பண்ணுறோம், அவருக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? நான் பலவீனமாயிட்டேன்னா என்னை தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். நீ இல்லை, நீ வந்து தைரியமாக தான் இருக்க, திடமாக தான் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அது அவங்களுடைய குருவாக வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. அப்போ அவருடைய வழிகாட்டி யாருன்னா காலபைரவர். சனி பகவானுடைய குரு யாருன்னா காலபைரவர். அப்போ காலபைரவர்கிட்ட போய் நீங்கள் சரண்டராங்க.
காலபைரவரை பலமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் விரயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, நான் வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறேன்னா எனக்கு அதுவே சாதகமாக மாறும், லாபமாக மாறும். அப்போ இதுக்கு தீர்வு என்னென்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும்போது கேட்டிங்க. சனி பகவான் தரக்கூடியதுக்கு ஏழ்பில் தீர்வு உண்டா? அந்த தீர்வு இதுதான். இப்போ தொழில் உங்களுக்கு விரயமாகணும்னு இருக்குது, நீங்கள் முதலீடு போட்டு இந்த நேரத்தில் தொழில் செய்யாதீங்க. இதுவே நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ணுறீங்க, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமாக ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போது நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாரும் இது ஒரு கேள்வியாக தான் இருக்கும், நம்ம லக்னத்துக்கு பார்க்குறதா ராசிக்கு பார்க்குறதான்னு. இப்போது சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தார்னா இப்போ அவருக்கு சனி பகவான் 8ல் பயிற்சி ஆவார். இந்த 8ல் இருக்கும்போது இந்த சிம்ம லக்னத்திற்கு அவருடைய உடலினுடைய தன்மைகள்ங்கிறது குறைஞ்சு போயிடும். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இவருக்கு வயிற்றில் பிரச்சனைகள், முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன் சார்ந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். உறவுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள, அவங்களுடைய நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள், சூழ்நிலைகளே அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் போயிடும். இது லக்னத்துக்கு உரிய பரிகாரம். இப்போ மேச ராசின்னு நீங்கள் கேட்டிங்க. மேச ராசியில் அவருக்கு என்ன வயசுன்னு நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அடுத்து அவருடைய நட்சத்திரம் அஸ்வினியா, பரணியா, கார்த்திகை 1ஆம் பாதமான்னு நம்ம பார்க்கணும். அஸ்வினியில் பிறந்திருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவர் கேது திசையில் பிறந்திருப்பார். கேதுவுடைய திசை 7 வருஷம் தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர திசை 20 வருஷம், 27 வயசு. சூரிய திசையில் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 28 வயசுலலாம் அவருக்கு அடுத்த ராசி மாறி இருக்கும். சூரிய திசையில் மிச்சம், சந்திர திசை அடுத்து செவ்வாயினுடைய திசைன்னு. அப்போ இப்போ அவருக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள். அந்த திசைக்கு இந்த சனி பகவான் எப்படி இருக்கார், அந்த திசையினுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும். நீங்கள் அந்த கஷ்டப்படவே வேண்டாம். நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு விதியை உருவாக்கினவங்க அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறதையும் நமக்கு கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அழகாக ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கனாவே உங்களுடைய சார்ட் அதில் வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு ஏஎல்பி லக்னம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வந்துடும். ஏஆர்பி அப்படின்னு போட்டு அச்சய ராசி இந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு வந்துடும். அப்போ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து, அந்த நட்சத்திரம் நிற்கக்கூடிய ராசியிலிருந்து சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் பிறந்தவங்க ஒரு 28 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா மட்டும்தான், மேஷ ராசியில் பிறந்தவங்க 28 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா தான் மேஷமாக அது வேலை செய்யும். அப்போ இவங்க 7.5 சனி நடக்குதுன்னு பயப்படலாம். ஏன்னா அங்கே மனசு பலவீனப்படும். பொதுவாக நமக்கு மனசு சரியில்லைனாலும் உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு சரியில்லைன்னா மனசு கெட்டு போயிடும். கரெக்டாக? இப்போ உடம்பு எனக்கு நல்லா இல்லை, ஐயோ நல்லா இல்லையே, நமக்கு எதுவும் பிரச்சனை பெருசாக வந்துருச்சோன்னு யோசிப்போம். இல்லைங்க, மனசு சரியில்லை, மனசே சரியில்லை, இந்த செயல் நமக்கு நல்லாவே இல்லையே, என்னத்தை பண்ணுறோம் போங்க, உடம்பும் நமக்கு நல்லா ஒத்துழைக்கல அப்படின்னு நம்மளாம் ஒரு க்ரியேட்டிவ் பண்ணிக்குவோம். அப்போ மனசு க்ரியேட்டிவ் பண்ணுறத இந்த உடல் செயல்படுத்தும், உடம்பு நினைக்கிறத இந்த மனசு க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே நிலை. அப்போ ரெண்டுமே ஒத்து இணையும் போது தான் நமக்கு பலன்கள் இருக்கும். இப்போ உண்மையிலே ஒருத்தருக்கு கேது திசையோ சுக்கிர திசையோ இல்லை சூரிய திசையின் முதல் பகுதியே போகுது அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மேஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேலை செய்யும். அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இப்போ அச்சய லக்னம் இருக்குன்னா இந்த அஷ்டம சனியும் 7.5 சனியும் அவங்களுக்கு பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம்னு பார்த்தா, இங்கே கும்பகோணம் பக்கத்தில் குத்தாலம் அப்படிங்கிற ஊரில் பாதாள சனீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். இந்த எப்படி ரொம்ப விசேஷம் இந்த பாதாள சனீஸ்வரர். என்னென்னா அவருக்கு அடிமுடி காணாத சனீஸ்வரன். ஈசனுக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடிமுடி காணாத ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சனீஸ்வரனுக்கே அந்த ஒரு பேரை பயன்படுத்துகிறாங்க. அவருடைய அந்த சிலையில் அந்த பீடம் பாதிக்கப்படுது. அந்த பீடத்தை மாற்றிடலாங்கிறதுக்காக அவங்க தோன்றுறாங்க. 15 அடி ஆழம் தோண்டியும் அதனுடைய அடி எங்கே இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. அப்படி ஒரு அரிய திருக்கோலத்தில் அங்கே பாதாள சனீஸ்வரன் இருக்கார். ஏன்னா 8ங்கிறது மறைவு அப்படின்னு அர்த்தம். இங்கே சிம்ம லக்னத்திற்கு சனி பகவான் மறைஞ்சிருக்கார். அப்போ அவங்க மறைந்து இருக்கக்கூடிய அந்த பாதாள சனீஸ்வரரை போய் வழங்கும்போது இங்கே அமிர்த கலசத்தை ஏந்தியவராக சனீஸ்வரன் காட்சி கொடுக்குறாரு. இது எங்கேயுமே இல்லாத ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அவர் கூப்பிய கரங்களுடன் அந்த கரங்களுக்குள்ள அமிர்த கலசத்தை வைத்திருக்கக்கூடிய திருக்கோலத்தில் இங்கே காட்சியை கொடுக்குறாரு. இந்த சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்கள் அங்கே போய் நீங்கள் வழிபடுறீங்க, அல்லது அந்த ஆலயத்தில் உள்ள பைரவரை நீங்கள் வழிபடுறீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது. இந்த 8ஆம் இடத்து சனி செயல்படாத ஒரு சூழ்நிலை, அதாவது பாதிப்புங்கிறது இருக்கும். அதுக்காக அஷ்டம சனி, இவர் நீதிமான். அப்போ எந்த இடத்துக்கு வரும்போது அவர் தண்டிக்கணும், எந்த இடத்துக்கு வரும்போது ஒருத்தர் தானே. அப்போ அவர் 11ல் இருந்தால் மட்டும் சனி பயிற்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ 8க்கு வரும்போது அவர் தண்டனையை கொடுக்கணும் இல்லையா. அப்போ அந்த தண்டனையை நம்ம கொடுக்காதன்னு சொல்ல முடியாது.
எனக்கு கொஞ்சம் தாங்குற அளவுக்கு கொடுப்பான்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ அதை பண்ணினாலே போதுமானது. இவங்க இப்போ நடக்கக்கூடிய 8ஆம் இடத்து சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். இதில் இவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே நண்பர்களை, மனைவியை அல்லது கணவனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கணும். பெருசாக நான் எதிர்பார்ப்பேன், என் நண்பன் எனக்கு இதெல்லாம் உயிரை கொடுப்பான் எனக்காகன்னு நான் எதிர்பார்ப்பேன், அவன் தான் எனக்கு முதுகில் குத்துறவனாகவே இருப்பான். அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்துக்கோங்க. கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு ஏமாற்றங்களோ பிரச்சனைகளோ வராது. அந்த சனி பகவான் எங்கே தண்டிப்பார்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து மேஷத்துக்கு எடுத்துக்கும்போது தொழிலை பாதிக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ தொழில் செய்யாதங்கிறது தான் அவர் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி. நான் தொழில் செய்ய மாட்டேன், சரி நான் வேலைக்கு போய்க்கிறேன். நான் தொழில் செஞ்சால் தானே எனக்கு நஷ்டமாகும். வேலைக்கு போனால் சம்பளம் வரலைனாலும் அது கஷ்டப்படுவேன், என்னுடைய உடல் உழைப்பு கஷ்டமாகும், மற்றபடி எனக்கு அதில் நஷ்டங்கிறது இல்லையே. அப்போது எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு புரிஞ்சு நம்ம அதை செயல்படுத்தினோம்னா அதுதான் அட்சய லக்னத்தினுடைய சனி பகவானுக்கு பிரீத்தி தரக்கூடிய பரிகாரமாகவே மாறும் அப்படிங்கிறத நான் அந்த நிகழ்ச்சி மூலியமாக பதிவிக்கிறேன்.